காட்டாமுட்டை திரைக்கதை எழுதும்போது எல்லாருக்கும் பிடிச்ச படமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. இப்போ அது இவ்வளோ கண்ட்ரீஸ்ல அஃபிஷியல் செலெக்ஷன் ஆயிருக்குது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பேசுறது தோணுனாலும் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேசுறேன். ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேசுறப்போ ஃபர்ஸ்ட் படம் எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ் எப்படியாவது கிடைச்சிடும். ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி எடு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடு, உங்களுக்கு இது ஓகேனா ஓகே தான். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எந்த ப்ரொடியூசர்ஸுமே எப்படி இருப்பாங்க நான் வெளிப்படையாக பேச தேவையில்லை. வெற்றிமாறன் சாரும் தனுஷ் சாரும் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம்க்கு தான் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க அந்த ஃப்ரீடம் கொடுக்கலைன்னா மனசுல இருக்கிற படத்தை அப்படியே வெளிப்படையாக ஒரு 100% ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி வாய்ப்பு எந்த ப்ரொடியூசர் கொடுக்கறதுன்றது டேரக்டர்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரேர். அந்த விதத்தில் ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் ஒரு காக்கா முட்டை மாதிரி படங்களுக்கு அவங்க கொடுக்குற இப்போ கொடுக்குற அந்த இப்போ மீடியாவில் கொடுக்குற அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுற நியூஸ்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது இது சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறையா பேசணும்னு தோணுது, ஆனால் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த பசங்களை ரெஃபரன்ஸுக்காக எடுத்தது தான், ஆனால் ஃபைனலாக இவங்களே நடிப்பாங்கன்றது நினைக்கல நான். அந்த படத்தோட ஸ்டோரி லைனும் அவங்களோட ரியல் லைஃப்பும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அவங்க ரீச் ஆகிருக்க இடத்த பற்றி இப்போ உங்களுக்கே தெரியும். நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, லாஸ் ஏஞ்சல்ஸில் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது அந்த அவார்டோட லெவலோ அதோட ஸ்ட்ரென்த்தோ கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ அவார்டு வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் அவங்களோட இது இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் உனக்கு நேஷனல் அவார்டு வந்துருக்கடான்னு சொன்னேன். என்ன பானா அப்படின்னு சொன்னான். டேய் உனக்கு நேஷனல் அவார்டு வந்திருக்குடா அப்படின்னு. சரிண்ணா ஃப்ளைட்ல போலான்டா. ஃப்ளைட்லையா? எப்போ போலாம்? இன்னுமே அவன் இந்த ஃப்ளைட்ல போறது தான் நினைச்சு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிருக்கான ஒழிய அங்கே போய் என்ன வாங்க போறோம் அந்த அவார்டோட லெவல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட். ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரியும். படமும் பசங்களும் கண்டிப்பாக அவங்க மனசை வந்து வீட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, ஃப்ளைட்ல போகும்போது நல்லா ஜாலியா இருந்ததா? போல சரி. இப்போ அந்த படத்துல நடிச்சும் போது சார் கிட்ட எப்படி ஒர்க் இருந்துச்சு? அதான் நடிச்ச மாதிரி இருந்ததா? கேமரா எல்லாம் பார்த்தா பயமா இருந்ததா? விக்னேஷ், ரமேஷ். ஓகே, சொல்றேன். நடிச்சது எப்படி இருந்தது? படத்துல நடிச்சது எப்படி இருந்தது? படத்துல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு இதை போல சான்ஸ் வரணும் எதிரே பார்க்கல, வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், இன்னும் நிறைய படங்கள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். விக்னேஷ் 2 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டுப்பா. ரமேஷ் நீ சொல்லுக்கண்ணா, எப்படி இருந்ததுப்பா படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா கூட இருந்துச்சு. அவர் திட்டாரா உன்ன நடிக்கும் போது? திட்டலையா? தனுஷ் இல்லன்னு சொல்லுடா. இல்லையே. ரமேஷ், விக்னேஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு? எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். அவர் நேர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? நானடா பாத்துறேன்னு நினைக்கிறேன். ஐயோ வா. ஓகே 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 ஓகே. அவர் நீங்க நடிச்சத பார்த்து என்ன சொன்னாரு? தனுஷ் அண்ணா. அவரா சூப்பரா நடிக்கிற, என்னடா ஏரோப்ளேன் வேற போற. ஓ அப்ப கூட ஏரோப்ளேன் தானப்பா. ஓகே, ஆல் ரைட்.